சமூக ஊடகங்களின் வாயிலாக இன்று பெரும் புரட்சி செய்து கொண்டிருக்கின்ற டுடே மீடியாவின் சார்பாக மதிப்பிற்குரிய ஐயா நல்லூர் முனைவர் சரவணையா அவர்களை இப்போது நாம் நேர்காண இருக்கிறோம். 150 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் சைவ சித்தாந்தத்துறையின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா முனைவர் நல்லூர் சரவணையா அவர்களை இப்போது நேர்காணல் செய்ய இருக்கிறோம். சைவம் தொடர்பான ஒரு பெரும் அறிவார்ந்த சிந்தனைகளை இன்று உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய ஒரு மாபெரும் செயலில் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சைவம் தொடர்பான கருத்து பரிமாற்றங்களை எவ்வாறு இந்த மக்களிடையே கொண்டு சேர்ப்பது தொடர்பான செய்திகளை நாம் இப்போது ஐயாவிடம் பகிர இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றிய தகவலை பதிவிடுங்கள் ஐயா. வணக்கம். நான் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தின் சைவ சித்தாந்த துறையை முன்னெடுத்து செல்லுகின்ற துறை தலைவராகவும் அதனுடைய பேராசிரியராகவும் பணியாற்றி வருகின்றேன். முன்னதாக காசி இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியார் இருக்கையின் விரிவுரையாளராக பணியாற்றி பிறகு சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியில் தமிழ்துறை விரிவுரையாளராக பணியாற்றினேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த துறை முதல்வர் மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய காலத்தில் மதிப்பிற்குரிய நீதியரசர் பிஆர் கோகுலகிருஷ்ணன் அவருடைய தலைமையில் இயங்கிய அறக்கட்டளைகளின் பணி மூலமாக தொடங்கப்பட்ட ஒரு துறை இது. தற்போது இது பல்கலைக்கழகத்தின் துறையாக ஒழுங்குபடுத்த பெற்று நடந்து வருகின்றது. இந்த துறையில் சைவ சித்தாந்தத்தை முதுகலை பட்டமாகவும் ஆராய்ச்சி இளங்கலை முதுகலை பட்டமாகவும் நீங்கள் பயிலலாம். சான்றிதழ் பட்டயம் போன்ற வகுப்புகளும் நடைபெறுகின்றன. சைவ சித்தாந்த துறையின் மூலமாக சென்ற ஆண்டில் அஞ்சல் வழி அல்லது தொலைதூர கல்வி மூலமாக பயன்வழி சைவ சித்தாந்தம் என்கிற பெயரில் ஒரு முதுகலை அல்லது எம்ஏ பாடம் நடத்த தொடங்கியிருக்கின்றோம். அது ஒரு விரிவான தமிழர் கொள்கை சார்ந்த ஒரு அடையாளத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்காகவும் உலக மெய்ப்பொருளியலான பார்வையை புரிந்து கொண்டு ஒரு தமிழர் தன்னுடைய மெய்ப்பொருளியலை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு தேடலை நிறைவு செய்கிற வகையிலேயும் அந்த பயிற்சி அல்லது முதுகலை பாடம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதிலே பரவலாக தமிழர்கள் பயின்று வருகிறார்கள். தொடர்ந்து அதை உலக அளவில் பன்னாட்டு தமிழர்களும் அல்லது ஆய்வாளர்களும் அறிஞர்களும் பயிலும் வகையில் அதை விரிவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். தற்போது சைவ சித்தாந்தம் என்ற ஒரு துறையை நீங்கள் ஏன் முன்னெடுக்க வேண்டும் அல்லது கவனப்படுத்த வேண்டும் என்றால், இந்திய அளவில் பேசப்படுகின்ற இந்து சமயம் என்ற ஒரு பார்வையை எப்படி புரிந்து கொள்வது என்பதும், தமிழர் என்கிற ஒரு அடையாளம் அல்லது திராவிடம் என்கிற ஒரு முன்னோடியாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் அடையாளத்தின் மூலமான ஒரு இன வரைவியலோடு கூட பண்பாட்டியலோடு கூட ஒரு மெய்ப்பொருளியல் தெளிவு எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக சைவ சித்தாந்த துறை சார்ந்து நீங்கள் பயின்றால் அதற்கான ஒரு பயன் கிடைக்கும். அதிலே வேலைவாய்ப்பு என்ற ஒரு தேடலுக்காக மட்டுமின்றி வாழ்வியலை தன்னுடைய ஒரு தெளிவான மனநிலைக்கு கொண்டு வருவதற்காகவும் இது கண்டிப்பாக முதியவர்களும் சேருகின்ற ஒரு படிப்பாக இருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்கள் சேர்ந்து படிக்கிற வகையில் இந்த ஆண்டு பிஏ சைவ சித்தாந்தம் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் மூலமாக தொடங்கப்பட்டிருக்கின்ற கொளத்தூரில் இயங்கி வருகின்ற அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியில் வருகிற ஆண்டு பிஏ சைவ சித்தாந்தம் நடத்தப்பட இருக்கிறது. அதன் மூலமாக மாணவர்கள் சேரும் பொழுது இந்து சமய அறநிலையத்துறையில் அவர்களுக்கான வேலைவாய்ப்பை முன்னுரிமை தருமாறு நாம் அரசை வலியுறுத்த இருக்கிறோம். அதோடு கூட எம்ஏ சைவ சித்தாந்தம் அஞ்சல் வழியிலும் அல்லது நேரடி கல்வி முறையிலும் பயிலுகிறவர்களுக்கு தமிழ்துறை சார்ந்தும் தத்துவத்துறை சார்ந்தும் சைவ சித்தாந்த துறை சார்ந்தும் விரிவுரையாளர் பணிகளை தருவதற்கான ஒரு வாய்ப்பையும் நாம் கேட்டு பெற இருக்கிறோம். இது கண்டிப்பாக ஒரு மண் சார்ந்த தத்துவத்தை எப்படி
நாம் விட்டுவிடாமல் அதை எடுத்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாய தேவை வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டில் அந்த மண் சார்ந்த ஒரு விளைச்சலை அல்லது மண் சார்ந்த ஒரு பண்பாட்டு இயலை புரிந்து கொள்ளாமல் போவது என்பது அந்த மொழிக்கும் இனத்துக்கும் செய்கிற துரோகம். அதை நாம் புரிந்து கொண்டு சைவ சித்தாந்தம் என்கிற ஒரு பெயரில் தமிழருடைய மரபினுடைய தொன்மையையும் வளர்ச்சியையும் இணைத்து முன்னெடுத்து செல்லுகின்ற இந்த மெய்ப்பொருளியலை விளங்கிக் கொள்வது என்பது ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்க வேண்டிய அல்லது எண்ணப்பட வேண்டிய ஒரு கட்டாய எண்ணம் அல்லது செயல்பாடு. அதை நீங்கள் எல்லோரும் இந்த துறையின் மூலமாக கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்காக நாங்களும் முயற்சி செய்து வருகின்றோம். நீங்களும் அதிலே இணைந்து தமிழர் ஒரு இன அடையாளத்தின் மூலமாக ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு மெய்ப்பொருளியலை உலகிற்கு முன்னெடுத்து சென்று தமிழர் அடையாளத்தில் ஒரு தலைசிறந்த ஒரு மெய்ப்பொருளியலை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்களும் பயணப்பட வேண்டும். இதில் ஒரு குறிப்பு, உலக அளவில் மெய்ப்பொருளியலை இயக்கியவர்கள் ஆண்களாக இருப்பார்கள். மோசஸ் இயக்கியிருப்பார், இயேசு இயக்கியிருப்பார், முகமது நபி இயக்கியிருப்பார். ஆனால் சைவத்தை ஒரு பெண்மணி இயக்கியிருக்கிறார், காரைக்கால் அம்மையார். உலக வரலாற்றில் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சு அல்லது அறைகூவல் ஒரு பெண்மணி மூலமாக சமயம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சைவ சமயம். அவர்கள்தான் முதலாக திருவருளால் மெய்ப்பொருளை நோக்க வேண்டும் என்று ஒரு அறைகூவலை கொடுத்து இந்த சைவத்தை இயக்கியிருக்கிறார். அதன் மூலமாக அவர்கள் சொன்ன அந்த பயணத்தை தான் நாம் ராமலிங்க அடிகளாரில் முடிவாக காணுகிறோம். இதையெல்லாம் விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்கள் எதிர்கால சந்ததியினரும் தங்களுடைய உரிமையோடு கூட ஒரு மிகப்பெரிய மெய்ப்பொருளியல் தெளிவை உலகத்திற்கு சொல்லிக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக இதிலே அடையாளப்பட வேண்டும், பயணப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. உங்களுக்கு இந்த டுடே தொலைக்காட்சி மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாக பெரியவர்கள் மட்டுமே சைவத்தை படித்து வந்த காலங்கள் மாறி இன்று இளைஞர்களும் சைவ சித்தாந்தத்தை தேடி வரக்கூடிய சூழல் உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி.